ஓகே பிள்ளைகள், வீடியோ ஆஃப் பண்ணி வைக்கிறேன். வீடியோ ஆன் பண்ண நான் வெளியில் இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே கவரேஜ் வரதில்லை பிள்ளைகள். அது கொஞ்சம் லேட் ஆகும்போது எதுவும் பிரச்சனை தெரியல. சரி, நாங்கள் படிப்போம் குயிக்காக. நம்ம லேட் ஆகிட்டு தானே, இந்த நீங்கள் விளங்கப்படுத்த விஷயங்களை குயிக்காக சொல்லுங்கள், மற்ற நான் படிப்பிக்கிறேன். ஓகே, சன்சியா குயிக் பண்ணுங்க. சன்சியா நான் பேசுறது கேக்குதா? நான் வந்து விளங்கப்படுத்த போற சார் வேண்டாம். அரசாட்சி அமைப்பு முறை. மத்திய ஆட்சி மன்னனுக்கு உதவிய அதிகாரிகள் குழு நாடுகள் முழுவதும் தமது அதிகாரத்திற்கு கட்டுப்படும் விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் முறையே மத்திய ஆட்சி என கருதலாம். மன்னன் மத்திய ஆட்சி தலைவரான மன்னன் ஒருவனுக்கு பின் அடுத்த மன்னன் ஆராய்ச்சிக்கு வந்து அரசுரிமைக்குரிய பாரம்பரிய முறையிலேயே ஆகும். அன்றாட காலத்தில் பெரும்பாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த அரசுரிமை முறை இரண்டாகும். தந்தைக்கு பின் மகனும் அரசுரிமை கிடைத்தல். உதாரணம், பண்டுகாபய மன்னன் பின் அவரின் மகனான மூத்த சிவன் அரசுரிமை பெற்ற. மூத்த சகோதரனுக்கு பின் இளைய சகோதரன் அரசுரிமையை பெறல். உதாரணம், துட்டகைமுனு மன்னனுக்கு பின் அவரின் சகோதரனாகிய சத்தாதிசன் ஆட்சி உரிமை பெறல். எதிர்கால ஆட்சி உரிமையிலுள்ள இளவரசர்கள் பிள்ளை பருவத்தில் உயர்ந்த கல்விகளை பெற்றுக் கொடுப்பதில் மன்னர்கள் அதிக அக்கறை செலுத்தி வந்தனர். மொழி அறிவில் மற்றும் ஆவணங்கள் குறித்த பாரம்பரிய கல்வி அதிகமாக பௌத்த பிக்குகளே வழங்கினர். ஆராய்ச்சியாளர் ஒருவருக்கு அக்காலத்தில் அவசியம். ஓகேம்மா சன்சியா, ஆராய்ச்சியாளர் அல்ல ஆட்சியாளர். சரி, எழுத்துக்கள் கவனம் சொல்லும் போது சரியான விஷயங்களை சொல்லணும். இருதயா குயிக் பண்ணுங்க. இருதயா. குட் ஈவினிங் சார். நான் இன்னைக்கு வழங்கப்பட்ட போறது அரசு கொள்கையும் சமூக நலன்புரி நடவடிக்கைகளும். அன்றாடபுரத்துல அரசு கொள்கைக்கு செயற்படுத்துற நேரம் சில விஷயங்களை மன்னர்கள் விசேடமாக கவனம் கொள்வாங்க. அதுல நிறைய விஷயங்களை நான் 4 விஷயத்தை இப்ப சொல்ல போறேன். நாட்டுல பாதுகாக்கிறத திட்டமிடுறது. 2வது வந்து சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணுறது. 3வது வந்து பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குறது. 4வது கடைசி வந்து புத்த சாசன முன்னேற்றத்துக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்றது. மானவர்ம வம்ச ஆட்சியில இருக்கிற காலத்துல இந்த 4 விஷயங்களை அடிப்படைகளாக கொண்டு தான் இந்த நடைமுறைகளை பின்பற்றியதாக அறிய முடிகிறது சார். தேங்க்யூ. அவ்வளோதான் சார். அவ்வளோதான் சார். தேங்க்யூ. சரியா? ஓகே சார், முடியும். ஓகே, ரைட். ஆரம்பிச்சது அதே மாதிரி பிரசினா சொல்லுங்க. சார், நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறது நான் கிடைக்கிற அனுராதபுரத்தில் அரச கொள்கையை செயற்படுத்தும் மன்னர்கள் வந்து விசேட கவனம் செலுத்தினர். அதுல வந்து 4 அரசு கொள்கை இருக்கு. அதை நான் இப்ப விளங்கப்படுத்த போறேன். இதுல வந்து முதலாவது அரசு கொள்கை வந்து நாட்டின் பாதுகாப்பை திட்டமிடல். 2வது வந்து சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணுதல். 3வது வந்து பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குதல். 4வது வந்து புத்த சாதன முன்னேற்றத்திற்கான
நடவடிக்கைகளை மேற்கொள்ள சார். மானவர்ம வம்சம் ஆட்சியில் இருக்கும் காலத்தில் இந்த 4 விஷயத்தையும் வந்து அடிப்படையாக கொள்கை அப்படியே நடைமுறைப்படுத்தியதாக அறிய முடிகிறது சார். இதுதான் நான் விளங்கப்படுத்தினேன். தேங்க்யூ சார். ஓகே ரைட். இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரு இருக்குது? ஸ்ருபிகா ஓகேயா? மிதுன் இல்ல சார், என்ன சொல்லல. ஸ்ருபிகா சொல்லுங்க. அதுக்கு அடுத்து மிதுன் சொல்லுங்க. ஸ்ருபிகா பிறகு மிதுன் சொல்லுங்க. சார் நான் விளங்கப்படுத்த போறது வந்து கைத்தொழில். கைத்தொழில வந்து கைத்தொழில் செய்யறவங்க, கைத்தொழில் பற்றியும் கைத்தொழில் செய்யறவங்க பற்றியும் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இரும்பு தொழில் வந்து செய்யறவங்க வந்து கம்மாளர் அப்படிங்குன்னு அழைக்கப்படுறாங்க. தங்க தொழில் செய்யறவங்க வந்து குலாதாரா அப்படிங்க அழைக்கப்படுறாங்க. செப்பு தொழில் செய்யறவங்க வந்து ரன்குவான் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. வெள்ளி தொழில் செய்யறவங்க வந்து தம்பக்கரர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இப்ப இப்படியான பொருட்களை அவங்க வந்து உற்பத்தி செய்யறாங்க தானே சார். அப்ப அந்த உற்பத்தி செஞ்சவங்க என்னத்தான் செய்வாங்க அப்படின்னா, இப்ப இரும்பு கைத்தொழில் வந்து அவங்க என்னென்ன உபகரணங்கள் செய்யறாங்கன்னா, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் அவங்க வந்து உபகரணங்கள் செஞ்சிருக்காங்க. மண்வெட்டி, கத்தி, கோடரி, அரிவாள், எரிவாள், வாள், ஈட்டி, அம்பு, கெடயம் போன்ற இரும்பு கைத்தொழில்கள்ல தான் இவங்க வந்து அந்த பொருட்களை செய்யறாங்க. அப்ப இப்படி இந்த இரும்பை தவிர வேற நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யறாங்க தானே. இப்ப அந்த பொருட்களை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஓகே ஸ்ருபிகா போதும். நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பேசுற நேரம் அந்த எழுத்துக்கள் கட்டாயம் இருக்கணும், உச்சரிப்பு சரியா இருக்கணும். கேடயம், ஏர்வாள் அப்படிங்கிற சொற்கள் கட்டாயம் நீங்க சரியா இருக்கணும். பெரியாக்கள் இப்போ நீங்க கிரேட் 7 வந்துட்டீங்க, உங்களோட வாசிப்பு, எழுத்து, உச்சரிப்பு எல்லாமே சரியா இருக்கணும். சரி, அப்பதான் அடுத்தது தொகுப்புல போகையில உங்களுக்கு அது வசதியாக இருக்கும். இல்லை மற்றவங்க ஹேண்ட் சிக்னல் போட்டிருக்கார்கள், அப்படியே இருங்க, நான் கொஞ்சம் விளங்கப்படுத்திடுறேன். அதுக்கு பிறகு திரும்ப உங்களுக்கு சந்தர்ப்பம் தாரேன் நீங்கள் பேசுறதுக்கு, விளங்கப்படுத்துறதுக்கு. அப்போ நாங்கள் இதில் படிக்க வேண்டியது இந்த வளைய அரசியல் போக்கும் வெளிநாட்டு கொள்கையும் படிக்கணும். இதுதான் நாங்கள் படிக்க வேண்டியது, வளைய போக்கும் வளைய அரசியல் போக்கும் வெளிநாட்டு கொள்கையும். இதில் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த அனுராதபுர காலத்தின் பிறகு, அனுராதபுர காலத்துக்கு பிறகு உள்ள விஷயம்தான் படிக்கிறோம். சரி, அனுராதபுர காலம் தான் உடனே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அனுராதபுர காலத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வெளிநாட்டு படையெடுப்புகளுக்கு நிறைய முகம் கொடுக்க வேண்டி இருக்கு. நிறைய வெளிநாட்டு படையெடுப்புகள் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் அரசியல் நிலை இந்நாட்டின் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையை தோற்றுவித்தது. தென்னிந்தியான்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு. சோழ, சேர, பாண்டிய, பல்லவர்கள் இவங்களுடைய ஆட்சிகள் இலங்கையில் என்ன செய்து செல்வாக்கு செலுத்தியது. இதனால் பாருங்க, தென்னிந்திய அரசியல் நிலை மைய குறித்து இங்கு சுருக்கமாக பார்ப்பது மிகவும் முக்கியம். இலங்கைக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையில என்ன மாதிரியான தொடர்பு இருந்தது, அதனால இலங்கையில எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறதான் பார்க்கணும். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இலங்கை மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்திய தென்னிந்திய ராஜ்யங்கள் 3 இருக்குது. எத்தனை ராஜ்யம் இருந்தாலும் அதுல 3 ராஜ்யங்கள் நேரடியாக இலங்கையோடு தொடர்பு படுத்தியது. சரி, அந்த 3 ராஜ்யங்கள் வந்து இப்ப நாங்க பார்க்க போறோம். 1, 2, 3ன்னு சொல்லி 3 ராஜ்யங்களையும் நாங்க பார்க்க போறோம். அதுல ஒன்று பாண்டிய அரசு. பாண்டிய அரசுக்கு உதாரணம் பாருங்க. தென்னிந்தியாவின் கிழக்கு கரை யோரமா கேக்குது இல்லையா நான் பேசுறது? இப்போ ஓகேன்னு பாருங்க. அடுத்தது
கேக்குது சார். இப்ப கேக்குதா? நல்லா கேக்குது சார். கிளியர். ஓ ஓகே சார். இப்ப நான் பேசுறது அது உங்களோட கவரேஜ் பிரச்சனை. ஒரு சிலரோட கவரேஜ் பிரச்சனைக்கு தான் அது கேட்காம இருக்கிறது. எனக்கு கவரேஜ் இருக்குது. முதல்ல ஜாயிண்ட் ஆக தான் லேட் ஆனது கவரேஜ் பிரச்சனை. மற்றபடி வந்ததுக்கு பிறகு அது போயிட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை. உங்களோட கவரேஜ்லயும் சில சிக்கல்கள் இருக்கும். உங்களோட கவரேஜ் கொஞ்சம் பாருங்க. சரி, நான் படிப்போம். எனக்கும் நல்ல அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு சிலருக்கு நன்றாக கேக்குது, ஒரு சிலருக்கு கேட்கலன்னா பிரச்சனை எதுல இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம். முடியுமானவரை எனக்கும் பெரும்பாலும் பூச்சி இருக்குது. இருந்த ஒரு ராஜ்யமாக இந்த மதுரை, இதை நாங்க பார்க்கலாம். பாண்டியர்களின் தலைநகரமாக இருந்தது மதுரை. சென்னைக்கு பக்கத்துல தான் மதுரை இருந்தது. அது இலங்கையோடு நிறைய தொடர்பு கொண்டிருந்தது. பாண்டிய அரசர்கள், பாண்டியர்கள் அங்கதானே செஞ்சாங்க, மையப்படுத்தி இருந்தாங்க. இந்த படத்துல பாருங்க இருக்குது பாண்டிய நாடு. இந்த இலங்கைக்கு மிக அண்மையில் இருக்குது பாண்டிய நாடு. அதுக்கு மேல சோழது, அதுக்கு மேலே பல்லவ நாடுன்னு சொல்லி இருக்குது. அப்ப இந்த இலங்கைக்கு மிக அண்மையில் இருக்கிற இந்த பாண்டிய அரசு இலங்கையோட நெருங்கிய தொடர்பு இருக்குது. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை. அது ஒரு வினா ஒன்று உங்களுக்கு வரும். பாண்டியர் இலங்கையோட தொடர்பு கொண்டிருந்த தென்னிந்திய ராஜ்யங்கள் 3 குறிப்பிடுகிற ஒரு கேள்வி குறிப்பிட்டுட்டு அதுல நாங்க குறிப்பா சொல்லணும் பாண்டியர்கள், பல்லவர்கள், சோழர்கள். அதுல பாண்டிய அரசினுடைய தலைநகரம் தான் மதுரை. சரி, பல்லவ அரசு பாருங்க, தென்னிந்தியாவில் சோழ அரசு இருந்த நிலப்பகுதிக்கு வடக்கே பல்லவ அரசு இருந்தது. தென்னிந்தியாவில் சோழ அரசு இருந்த நிலப்பகுதிக்கு வடக்காக பல்லவ அரசு இருந்தது. இது தனித்தனியாக ஒரு மதுரை பாண்டியர்களுடையது, பல்லவர்களுடையது, காஞ்சிபுரம். தென்னிந்தியாவில் முதலாக பாரிய பேரரசு ஒன்றை கட்டி எழுப்பியதும் பல்லவர்களே ஆவர். இவங்க தான் பாரிய ஒரு பேரரசை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் பலம் பொருந்திய ஆட்சியை கட்டி எழுப்பி இருந்ததோடு 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் அதிகாரம் நிலை கொண்டிருந்தது. 7ஆம் நூற்றாண்டுல அவங்க நல்ல ஒரு ஆட்சியை, பல்லவர்கள் பலம் பொருந்திய ஆட்சியை கட்டி எழுப்பி இருக்கிறதோட 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் அதிகாரம் நிலை கொண்டிருந்தது. நல்ல புகழ்பெற்ற பல்லவர்கள் இருந்ததாக சொல்லப்படுது. சரி, இப்ப பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை, பல்லவர்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரம். ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில நேரம் உங்களுக்கு குறிக்கவும் வரும். அது நாங்க மூணாவது அரசு தான் சோழ அரசு. இலங்கையை நீண்ட காலம் 75 வருடங்களாக ஆட்சி செஞ்சாங்க. சிவன் ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. நீண்ட காலம் இலங்கையில் எஸ் சார், நீங்க பேசுறது திக்கி திக்கி தான் சார் கேக்குது. சார் நீங்க பேசுறது திக்கி திக்கி சார் நீங்க பேசுறது திக்கி திக்கி தான் சார் கேக்குது. சரி, இப்ப சரியா? இப்ப கேக்குதா? ஓகே சார். ஓகே சார். அமான், நீங்க விளங்கப்படுத்துங்களேன். நான் பாடத்தை போடும் முறை அமான் விளங்கப்படுத்துங்க. அமான் சார். குயிக்கா விளங்கப்படுத்துங்க. நீங்க எங்க அமான் சொன்ன விளங்கப்படுத்த சொல்லி குயிக் சார் நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறது
ஆட்சிக்கு வரும் முன்னரான அரசியல் நிலை. வசவன் என்ற மன்னன் இளம்பகர்ண வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னனாவான். தாதுசேனன் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவனான். அன்றாதபுர காலத்துல இளம்பகர்ண மௌரிய வம்ச மன்னர்களிடையே நீண்ட காலம் இந்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களாம். எனினும் சில சந்தர்ப்பங்களில் அரசியல் ஆதிக்கம் பெறுவதற்கு இந்த ரெண்டு வம்சங்களுக்கிடையே சண்டை ஏற்பட்டதாம். மானவர்மன் அரசனாவதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னரும் இளம்பகர்ண மௌரிய வம்சங்களுக்கிடையே அரசியல் மோதல்கள் ஏற்பட்டன. அப்ப அக்காலகட்டத்தில் இந்த நாட்டுல அரசியல் தெளிவாக காணக்கூடியதாக இருந்த சில இயல்புகள் இங்க தரப்பட்டிருக்கிறார். அதாவது உள்நாட்டு மோதல்கள் காரணமாக நாட்டில் நிலையான ஆட்சி இன்மையா. சண்டை காரணமாக நாட்டில செல்வம் பெரிய அளவில அழிவுற்றதாம். ஆட்சி அதிகாரத்தை பெறும் பொருட்டு இளமகர்ண மௌரிய வம்ச தலைவர்கள் தென் இந்திய படைய இங்க வரவழைச்ச மாதிரியா. அரசியல் மோதல்கள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியுற்றமையா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ரைட். இப்ப பாருங்க, இந்த சோழர்கள் மூணாவது நான் சொன்னேன் பெரிய உள்ளாட்சி. சரி, அடுத்த பிள்ளை ரெண்டு கவரேஜ் போயிட்டு வருது பிள்ளை. ஜீனத் ரஹா பர்ஹா அதுக்கு பிறகு மிதுன். இப்ப கேட்கும், இப்ப விளங்கும். ராகா விளங்கப்படுத்த போறது எமது கீர்த்தி மிக்க மன்னர்கள். அதுல மானவர்ம மன்னன் கிறிஸ்துக்கு பின் 684 தொடக்க 618 வரை ஆட்சி செய்தாரு. அனுராதபுரத்துல ஆட்சி செய்த மன்னர்கள்ல பண்டுகாபேன், தேவநம்பிய தீசன், துட்டகைமுனி, எல்லாளன், வலகம்ப மன்னன். அனுராதபுரத்துல ஆட்சி செய்த அரச வம்சங்களில் இளம்பகர்ண வம்சம் வசப மன்னனை சேர்ந்தது. மௌரிய வம்சம் தாதுசேன மன்னனை சேர்ந்தது. மானவர்ம வம்சம் மானவர்ம மன்னனை சேர்ந்தது. மானவர்ம மன்னனுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்ன நிலவிய அரசியல் இளம்பகர்ண மௌரிய வம்சங்களுக்கு இடையான மோதல்கள், போர் காரணமாக நாட்டுக்கு செல்வம் பெருமளவில் அழிவுற்றமையும் ஆட்சியை பெறுவதற்கு இளம்பகர்ண மௌரிய வம்ச தலைவர்களை தென்னிந்திய படைக்கு வரவழைத்தனர். அடுத்து மானவர்ம மன்னனின் தந்தை 2ஆம் காசியப்பன். 2ஆம் காசியப்ப ஆட்சிக்கு வந்த ஆண்டு கிறிஸ்துக்கு பின் 650. அடுத்து 2ஆம் காசியப்பன் 9 ஆண்டுகளாக ஆட்சி செய்தான். மானவர்ம மன்னன் 2ஆம் தடோபதிஸ்தனுக்கு பயந்து இந்தியாவுக்கு தப்பி ஓடினாரு. அடுத்தது மானவர்ம மன்னனுக்கு விசுவாசமா பணியாற்றிய பல்லவ மன்னன் 1ஆம் நரசிங்க மன்னன் ஆவான். 1ஆம் நரசிங்க மன்னனுக்கு மானவர்ம மன்னனின் மீது நல்லெண்ணம் ஏற்பட காரணம் பல்லவ அரசி போர்கள்ல உதவியதால அவருக்கு நல்லெண்ணம் காணப்பட்டது. அடுத்தது 1ஆம் நரசிங்கவர்ம மன்னனுக்கும் மானவர்ம மன்னருக்கும் உதவியது உதவினான். படையொன்றை கொடுத்து இலங்கைக்கு சென்று ஆட்சியை கைப்பற்றது உதவினான். அடுத்தது அப்படையுடன் வந்த மானவர்ம மன்னன் 2ஆம் தடோபதிஸ்த மன்னனோட போரிட்டான். அடுத்தது அப்படைக்கு எவ்வாறு முடிவுற்றது என்று நினைத்து போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது 1ஆம் நரசிங்க மன்னன் நோயிற்றதால உதவிக்கு வந்த படைகள் இந்தியாவுக்கு திரும்பியதால மானவர்ம மன்னன் மீண்டும் உதவிக்கு இந்தியாவுக்கு சென்றான். அது மானவர்ம மன்னன் மீண்டும் 20 ஆண்டுகளால பின்னர் படையெடுத்தான் சார். மட்டும்தான் சார்.
சார் சொல்லுவாரு பேர் சொல்லி அது வேற கேட்டார். பேசுறது விளங்குதில்ல. பேசுறது உங்க பேசுறது மறுபடியும் திக்கி திக்கி கேக்குது சார். ஒண்ணுமே விளங்குதில்ல. சார். மிதுன் மிதுன் குட் ஈவினிங் சார். நான் இன்னைக்கு கேட்கவே இல்ல. குட் ஈவினிங் சார். நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறது அத்தம் முறை. உழைப்புக்கு உழைப்பை பரிமாற்றிக் கொள்வது தான் சார் அத்தம் முறை அப்படின்றது சார். நமது நாட்டுல சார் வாழ்ந்த பெரும்பாலான வாழ்வாதாரங்கள் சார் திகழ்ந்தது விவசாயமாகுமா சார். அதுல இருந்து அறுவடை செய்தல் அப்படின்ற செயற்பாடுகள் சார் பெருந்தொகையான தொழிலாளர்கள் சார் தேவைப்பட்டனர் சார். இதற்காக விவசாயிகள் அண்டை அயலார தமது தேவைக்கு பயன்படுத்தி கொண்டாங்களா சார். இதனால ஒருவரோடு ஒருவர் நட்புறவோடும் ஒத்துழைப்புடனும் உதவி புரிந்து வாழும் பண்பு வளர்ச்சி விட்டுருச்சா சார். தமக்கு ஏனையோர் உதவி புரிந்தனால சார் பதிலுதவி பண்ணணும்ட்டு விவசாயி அடுத்தவர்களின் வேலைகளில் அதற்கு சமமான உழைப்பால் உதவும் முறை அக்காலத்துல சமூகத்துல காணப்பட்டுச்சா சார். சாதாரண மக்கள் மட்டும் இல்லாம முற்காலத்துல வாழ்ந்த மன்னர்களும் விவசாய நடவடிக்கைகள்ல பங்கு பற்றியது தொடர்பான கதைகள் சார் மூலாதாரங்கள்ல கணக்கெடுக்கிறது சார். அனுராதபுரத்தை ஆண்ட மகாசுலி மகாதிச அப்படின்ற மன்னன் சார் விவசாயியாக வேடம் பூண்டு வயல் ஒன்றுல அறுவடைக்கு சென்றதாக கதை ஒன்று இருக்கா சார். தேங்க்யூ சார். ஓகே மிதுன் இருதயா அவங்களோட இந்த வாட்ஸ்அப் கொஞ்சம் வாட்ஸ்அப் எனக்கு மாற்றி விடுங்களே. ஃபர்ஸ்ட் மாற்றிடுங்க. ஓகே மாற்றுங்க. ஓகே பிள்ளை இன்னைக்கு இந்த கவரேஜ் பிரச்சனை கட்டாயிட்டு இருக்குது. நான் வீடியோ ஆன் பண்ணலை. வீடியோ ஆன் பண்ண வழி இல்லை. இன்னும் வெளியில் வந்துட்டேன் என்னன்னு தெரியல. ஒரு நாளைக்கு இந்த பிரச்சனைனால இப்போஜி இருக்குது, நல்ல கவரேஜ் இருக்குது, கட் ஆகுது. பரவாயில்ல. மிச்சாக்கள் ஹேண்ட் சிக்னல் போட்டவங்க அப்படியே இருங்க. நான் இப்போ மிச்சத்தை பாடத்தை நம்ம சோழர் ஆட்சியம் இன்னைக்கு முடிச்சிருவோம். சோழர்கள் இப்போ 2 படித்தோம். 2ம் பாண்டியவும் பல்லவும் படித்தோம். 2 பேருடைய தலைநகரங்கள் படிச்சிட்டோம். பாண்டியருடையது மதுரை, பல்லருடையது காஞ்சிபுரம் அப்படிங்கிறத படித்தோம். ஆனால் நீண்ட நாள் இலங்கையை நீண்ட நாட்களாக நான் சொன்ன காலம் 75 வருட காலம் அனுராதபுரத்தை கைப்பற்றி புலனறுவையை தலைநகரமாக கொண்டு நீண்ட காலம் ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த சோழர்கள். அதுல நீங்க ஒரு இடையில நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த இடத்துல சோழர்களுக்கு பக்கத்துல அவங்க இந்த இலங்கையை கைப்பற்றும் போது அனுராதபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் 5ஆம் மகிந்தன். அனுராதபுரத்தினுடைய கடைசி மன்னன் 5ஆம் மகிந்தன். அவர் அனுராதபுரத்தை ஆளும் போதுதான் சோழர்கள் படையெடுத்து கைப்பற்றி 75 வருட காலம் புலனறுவையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. அதனால அந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிச்சுக்கொள்ளுங்க. சோழர்கள் இலங்கை வருகை தந்த போது அனுராதபுரத்தை ஆண்ட மன்னன் 5ஆம் மகிந்தன் அப்படின்னு சொல்றது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அவன் தான் அனுராதபுர யுகத்தின் கடைசி மன்னன். ரைட். இப்ப பாருங்க, இந்த சோழ அரசுக்கு கீழே பாண்டிய அரசிற்கு வடக்கே தென்னிந்தியாவின் கிழக்கு கரைக்கு அருகில் இருந்த அரசு இந்த அரசு அமைந்திருக்கிறது. தற்போதைய தஞ்சாவூர், சோழருடைய தலைநகர் தஞ்சாவூர். அங்கதான் தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய சிவன் ஆலயம் இருக்குது இல்லையா? மிகப்பெரிய சிவன் ஆலயம் அங்கதான் அமைஞ்சிருக்குது. தஞ்சாவூர் சோழர்களால் அமைக்கப்பட்டது, ராஜராஜ சோழனால் அமைக்கப்பட்டது. சோழர்கள்ல பாருங்க, சில சந்தர்ப்பங்களில் பாண்டிய அரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை இருந்தது. சேர சோழ பாண்டிய அப்படின்னு சொல்லும் போது அவங்க தமிழ் அரசர்கள். ஆனா அவங்களுக்குள்ளேயே அடிக்கடி யுத்தங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தது. ரைட். அது இந்தியாவில இருந்த ஒரு நிலையாக இருந்தது. இந்த கிபி 9ஆம் நூற்றாண்டிலும் 10ஆம் நூற்றாண்டிலும் சோழர்கள் மாபெரும் அரசை நிறுவி பேரரசு பலத்தை கட்டியெழுப்பினர். 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகள்ல அந்த நேரம் ஆட்சியாளனாக இருந்தவன் ராஜராஜ சோழன். மறந்துடக்கூடாது, ராஜராஜ சோழன் தான்
அதுக்கு பிறகு அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன். இவங்க 2 பேருமே மிகவும் பலம் பெற்ற ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரன் ஆகிய சோழ மன்னர்களால் அனுராதபுர அரசு வீழ்ச்சி பிறகு அவங்களோட காலத்துலதான் இந்த அனுராதபுர அரசு வீழ்ச்சி அடைஞ்சது. ஏன்னா அவங்க எப்படியாவது தங்களோட பலத்தை காண்பிப்பதற்காக அயல் நாடுகளை கைப்பற்றுவாங்க, தங்களோட ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. அப்ப அந்த செயற்பாடாகத்தான் சோழர்கள் சந்தர்ப்பம் பார்த்திருந்தாங்க. அப்ப ராஜராஜ சோழனுடைய 8வது ஆட்சி வருடம், அவன் ஆட்சிக்கு வந்து 8வது வருடத்துல அனுராதபுர ராசதானியில பலவீனமான நிலை இருக்கிறது, அரசியல் குழப்ப நிலை இருக்கிறதுன்னு அறிந்து உடனே படையெடுத்தாங்க, அனுராதபுரத்தை கைப்பற்றினாங்க. சரி, பாருங்க, தென்னிந்தியாவில் நிலவிய இந்த அரசியல் நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பதற்காக இலங்கை மன்னர்கள் பாண்டியருக்கு எதிராக பல்லவர்களுடனும் சோழர்களின் அதிகாரத்துக்கு எதிராக பாண்டியர்களுடனும் ஒன்றிணைந்து செயல்பட்டார். இப்ப இலங்கையில இருக்கிற மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தங்களுக்கு அரசியல்ல ஏதாவது பிரச்சனை குழப்பங்கள் இன்னொருடைய பிரச்சனை இருக்குமா இருந்தால் தங்களுக்கு உதவி பெற்றுக் கொள்றதுக்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தென்னிந்தியாவில் உள்ள அரசுகளோட தொடர்பு கொள்றாங்க. உதாரணத்துக்கு நாங்க மானவர்ம அரசபரமை படிக்கும்போது பாருங்க, மானவர்மன் தனக்கு உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடினான், பாண்டிய அரசுக்கு போனான். அதே மாதிரி ஏனையவர்கள் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் போயிட்டு உதவி கேட்டாங்க. வரகுணவர்மன் அங்கிருந்து இலங்கையில வந்து மானவர்ம பரம்பரை கிட்ட 2ஆம் சேனன்ட்ட உதவி கேட்டான். இது அவங்களுடைய அரசியல் குழப்ப நிலை இருக்கும்போது அவங்க பக்கத்துல இருக்கிற அயல் நாடுகள் இருக்க மன்னர்களோட உதவி பெற்றுக் கொள்வது யதார்த்தம். சரியா? இப்ப இந்த நிலையில தான் இந்த சோழர்களுக்கு எதிராக பாண்டியர்களுடன் ஒவ்வொருத்தருடையும் இலங்கையில் இருக்கிற அனுராதபுர ஆட்சியாளர்கள் முதல் காலத்துல ஒன்றிணைந்து செயல்பட்டாங்க. அதுல பாருங்க, ராஷ்டிரகூடர் அப்படிங்கிற ஒரு அரசு மற்றும் ஒரு பெரிய அரசு ஒன்று எழுச்சி பெற்றது. அந்த நேரம் அந்நாட்டுடன் ஒற்றுமையாக செயல்பட்டதன் மூலம் இந்நாட்டு மன்னர்களின் ஆக்கிரமிப்புகளை தவிர்த்து கொள்ள முயற்சித்தது. அப்ப இந்தியாவில் இன்னொரு அரசு பலம் பெற்ற அரசு ஒன்று தோற்றம் பெறுற நேரம் இவங்க முதல்ல போய் என்ன செய்யறாங்க, அவங்களோட பரிசுகளை கொடுத்து கடிதங்கள் மூலமாக அவங்களோட நட்பு கொள்றாங்க. இப்ப நட்பு கொண்டால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, படையெடுத்து வரமாட்டாங்க. அப்ப தங்களை பாதுகாத்து கொள்ளணுமா இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படியான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, செயல்பட்டு கொண்டாங்க. சரி, இப்ப நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா ரைட். பாருங்க, இலங்கை மன்னர்கள் எந்த அளவிற்கு தந்திரோபாயமாக செயல்பட்டாலும் இந்தியாவின் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் இடையே நிலவிய பகைமையாலும் அதிகாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற முயற்சி காரணமாகவும் அனுராதபுர காலத்தின் பின்னரை பகுதியில் தென்னிந்திய ஆக்கிரமிப்புகள் சில இந்நாட்டின் மீது ஏற்பட்டன. என்னதான் இருந்தாலும், இப்படியான தொடர்புகள் இருந்தாலும், சில பலவீனமான மன்னர்கள் வரும்போது அந்த நேரம் அரசியல் குழப்ப நிலை காரணமாக தென்னிந்தியாவோட தொடர்பு இலங்கை மீது ஏற்பட்டது. சரியா? இந்த பந்தியில சொல்லப்பட்டிருக்கிறது பாண்டியர்கள், பல்லவர்கள், சோழர்கள், ராஷ்டிரகூடர்கள் அப்படிங்கிற 4 இந்த ஆட்சியாளர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் இந்து மகாசமுத்திரத்தில் வர்த்தக ஆதிக்கத்தில் மாற்றங்கள். இந்து சமுத்திரத்தை சூழ்ந்துள்ள ஒரு நாடு, இந்து சமுத்திரத்தால் சூழப்பட்டுள்ள நாடு தான் நாங்க. அப்ப அந்த காலத்துல கிபி 8ஆம் நூற்றாண்டு காலப்பட்ட பகுதியில இந்து சமுத்திரத்துல வர்த்தகத்துல போட்டி இடம்பெற்றது. வர்த்தகத்துல பெரிய போட்டி இடம்பெற்றது. அந்த சமயம்தான் மானவர்ம அரச வம்சத்தின் ஆட்சியின் கீழ் அனுராதபுர அரசு சுபீட்சம் நிறைந்ததாக இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 300 வருட காலம் மானவர்ம ஆட்சி அனுராதபுரத்துல நிலவியது. சுபீட்சம்னு சொன்னா சிறந்த ஒரு ஆட்சியாக இருந்த போதிலும் 5ஆம் மைந்தனின் ஆட்சி காலத்தில், 5ஆம் மைந்தன் ஆட்சி காலத்தில் மத்திய ஆட்சி பலவீனம் அடைந்தது. ஏன் பலவீனம் அடைஞ்சது? அவன் பலவீனமானவனாக இருந்தான். பலவீனம்னு என்னன்னா, அவனால நாட்டை ஒழுங்காக நிர்வாகம் செய்ய முடியல. ஏன் நிர்வாகம் செய்ய முடியலைன்னா, அவன் காலத்துல அவருக்கு எதிரான செயற்பாடுகள், அரசியல் குழப்பங்கள், ஆட்சிக்கு உரிமையுடையவர்கள் தங்களோட ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வாங்க. இப்ப இந்த நேரத்துல இவங்க என்ன செய்யணும், இந்த மன்னன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய சிம்மாசனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் செயற்பட்டான். நாட்டினுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளை என்ன செய்யல, கவனம் செலுத்தல. அதனால நாட்டுல உணவு பஞ்சம், தட்டுப்பாடு ஏற்பட்டது. வேலையாட்களுக்கு, அதாவது படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இப்படியான நிலையில தான் இந்த குழப்பம் ஆரம்பிச்சு சந்தர்ப்பத்தை பார்த்த சோழர்கள் அனுராதபுரத்தை கைப்பற்றினாங்க. சரி, இது நீங்க இந்த 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 பாடத்தோட இது முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்து 8ல இது இல்லை, இங்க மட்டும்தான் இது இருக்குது. பாருங்க,
பாருங்க, மத்திய ஆட்சி பலவீனமடைந்து உள்ளக மோதல்கள் உக்கிரமடைந்தன. காலத்திற்கு காலம் இலங்கைக்கு வந்த இந்திய படைகள் அப்பொழுது அனுராதபுர நகரத்தில் தங்கியிருந்தன. நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தமையால் படையினருக்கு சம்பளம் கொடுக்கவும் மன்னனால் முடியவில்லை. அதனால் தென்னிந்திய படையினர் அரச மாளிகையை சுற்றி வளைத்தனர். ஏன் சுற்றி வளைச்சாங்கன்னா, தென்னிந்தியாவில் இருந்து அடிக்கடி படைகள் இலங்கைக்கு வந்து உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. எமது ஆட்சியாளர்களுக்கு உதவி செஞ்சாங்க. இப்படி உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு சில காலத்துல அவங்க இங்கேயே தங்கிட்டாங்க. தங்களோட உதவிக்காக வந்த படை வீரர்கள் சம்பளத்துக்கு வேலைக்கு படையை கொண்டு வந்தாங்க. அவங்க இலங்கையில தங்கின நேரம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க 5ஆம் மைந்தனுடைய காலத்துல முடியல. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அரச மாளிகையை சுற்றி வளைத்தாங்க. அந்த நேரம்தான் சோழர்கள் படையெடுக்க சந்தர்ப்பமாக அது அமைந்தது. நெக்ஸ்ட் ப்ளீஸா வழங்கப்படுகிறார் சார். சந்தர்ப்பம் தரேன் உங்களுக்கு. பாருங்க, 5ஆம் மைந்த மன்னன் பாதுகாப்பு தேடி உறவினர் ராஜ்யத்துக்கு தப்பி ஓடினான். இப்போ ஆட்சியை கொண்டு நடத்த முடியல, மன்னன் தப்பி ஓடினான். இலங்கையில் காணப்பட்ட இந்த மோசமான அரசியல் சூழ்நிலையில் ராஜராஜன் என்னும் சோழ பேரரசன் அனுராதபுரத்தை ஆக்கிரமித்தான். இந்த நேரம் தான் அவன் அனுராதபுரத்தை ஆக்கிரமித்தான். நாட்டை கைப்பற்றிய சோழர்கள் அனுராதபுரம், புலனறுவை உட்பட ராசரட்டையின் பெரும் பகுதியை கைப்பற்றிக் கொண்டனர். புலனறுவை தமது தலைநகராக்கி சோழ பேரரசின் ஒரு பகுதியாக ராசரட்டை பிரதேசத்தை ஆட்சி செய்தனர். சரி, ஒரு ஆட்சி மையமாக கொண்டு ஆட்சி செய்தான். ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. லீஷா யார் இருக்குது பாப்போம், ஒரு நிமிஷம். லீஷா விளங்கப்படுத்துங்க. எமது கீர்த்திமிக்க அரசர்களோட தலைப்புலதான் நான் இன்றைக்கு வழங்கப்படுத்த போறேன். அனுராதபுரத்துல முற்பகுதியில் நம் நாட்டுல சிறந்த ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. பண்டுகாபயன், தேவிலம்பியதீசன், துட்டகைமுனி, வடகம்பா, வசவன், மகாசேனன், ஜாதசேனன் என்ற அவர்கள் தான் சிறந்து விளங்கிய ஆட்சியாளர்கள். மாணவர்ம மன்னன் ஆட்சிக்கு வரும் முன்னான அரசியல் நிலைய பத்தி வழங்கப்படுத்தல. நான் இன்னைக்கு மன்னன் அரசியல் நிலையத்தான் வழங்கப்படுத்த போறேன். மாணவர்ம மன்னன் வந்து கிறிஸ்துவுக்கு பின் 684 முதல் 718 வரை ஆட்சி செய்தான் என்ற ஒரு இது இருக்குது. இவர் 2ஆம் காசியப்பனின் மகன். 2ஆம் காசியப்பன் கிறிஸ்துவுக்கு பின் 650 ஆண்டில் ஆட்சிக்கு வந்து 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். நோயின் காரணமாக இவன் மரணமடைந்த போது மாணவர்மன் சிறு பிள்ளையாக இருந்தார். 2ஆம் காசியப்பனின் ஆட்சிக்கு பின்னர் வந்து ஆட்சியை பெரும்பட்டில வந்து மோதல்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனா மாணவர்மன் வந்து மோதல்கள்ல ஈடுபடாம பாதுகாப்பு பட்டு ஒளிந்து கொண்டு அவ்வேளை வந்து ஆட்சியாளனாக இருந்த 2ஆம் தடோபதீசன் மாணவர்மனை தேடிக்கொண்டு இருந்ததால அவன் இந்தியாவுக்கு தப்பி ஓடினான். இந்தியாவின் பல்லவ அரசுக்கு தப்பி சென்ற மாணவர்கள் 1ஆம் நரசிங்கவர்மன் என்ற மன்னன்ட்ட வந்து பல்லவ மன்னனுக்கு வந்து விசுவாசமாக பணியாற்றினான். மாணவர்மன் மன்னன் வந்து பல்லவ அரசின் போர்களுக்கு உதவி புரிந்ததால மாணவர்மனுக்கு வந்து 1ஆம் நரசிங்க மன்னன் வந்து நல்லெண்ணம் வைத்திருந்தான். ஓகே லீஷா, போதும். ரைட், மிச்சம் எல்லாரும் விளங்கப்படுத்திட்டீங்க. பெரும்பாலும் நான் கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு குழப்பம் ஆகிவிட்டது. தொடங்கவும் கொஞ்சம் லேட், கவரேஜ் இல்லை, பிறகும் கட்டாயிட்டு இருந்தது. இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு முடியுமா இருக்கணும். இந்த 3 மன்னர்கள் தென்னிந்திய படையெடுப்புகள் 3ஐயுமே 3 ஆட்சியாளர்களையும் படிக்கணும். அது இன்றைக்கு படித்தால் எனக்கு தாராளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதில் சோழர்களில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன சோழர்கள் தான் அதிகமாகவே இருக்கிறாங்க. இது முடிய நான் ஒரு 2-3 கேள்வி கேட்பேன், அதுக்கு ரெடியாகுங்க. பாருங்க, இவ்வாறு 14 நூற்றாண்டு காலமாக சுபீட்சத்திற்கும் நன்மதிப்பிற்கும் நாகரிகத்திற்கும் அடித்தளமிட்ட அனுராதபுர ராசதானி 1017 வீழ்ச்சி அடைந்தது. 14 நூற்றாண்டுன்னு சொல்றது 1400 வருடங்கள் அனுராதபுரம் தலைநகரமாக இருந்தது. பண்டுகாபயனால் தோற்றுவிக்கப்பட்ட அனுராதபுர ராசதானி 5ஆம் மகிந்தன் காலத்துல சோழர்களால் கைப்பற்றப்பட்டு விட்டது. அவ்வளவு காலம் ஒரு தலைநகரமாக இருந்த இந்த ராசதானி வீழ்ச்சி அடைந்தது. சரி, அதுல பாருங்க, சோழ பேரரசின் ஆட்சியின் கீழ் இருந்த ராசரட்டையின் பெரும்பாலான பகுதியை அவ்வாட்சியில் இருந்து விடுவித்து இலங்கையர்களின் நன்மதிப்பை மீண்டும் கட்டியெழுப்பவன் 1ஆம் விஜயபாகு மன்னன். இப்ப சோழரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த இந்த ராசரட்டையை, அதாவது புலனறுவையை, 75 வருடங்களாக சோழர்களோட கட்டுப்பாட்டில் இருந்த புலனறுவையை மீட்டு சோழர்களை இலங்கையிலிருந்து விரட்டி புலனறுவையை கைப்பற்றி நாட்டை
மீண்டும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்த சிறந்த ஆட்சியாளன் தான் முதலாம் விஜயபாகு மன்னன். சரி, அப்ப நாங்க 3 ராஜதானி ராஜ்யங்கள் பார்த்தோம். இந்தியாவில் இருந்த 3 ராஜ்யங்கள். ஒன்று பாண்டியர்கள், பல்லவர்கள், சோழர்கள். இதுல பாண்டியருடைய தலைநகரம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு ஒரு ஆள் சொல்லுங்க, யாராவது. நான் பேர் சொல்லட்டா? சொல்லுங்க. இதுல தஷின். எஸ் சார், நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறது சார் பிரதேச ஆட்சி சார். கேட்ட கேள்வி பதில் சொல்லிருங்க முதல்ல தஸ்வின். நான் கேட்டேன், பாண்டியர்களுடைய தலைநகரம் எது? மதுரை சார். மதுரை. ரைட். நேஹா தான் சொன்னீங்க இல்லையா மதுரைன்னு சொல்லி. தஸ்வின் சொல்லுங்க. அடுத்த கேள்வி, பல்லவர்களுடைய தலைநகரம் எது? பல்லவர்களுடைய தலைநகரம் எது? எங்க தஸ்வின் காணோம்? வேறொரு ஆள்? சார் பல்லவர்களுடைய தலைநகரமா சார்? காஞ்சிபுரம். ஓ, பல்லவருடைய தலைநகரம் காஞ்சிபுரம் தானே? பாண்டியர்கள் காஞ்சிபுரம், பாண்டியர்களுடைய தான் மதுரை, பல்லவருடைய காஞ்சிபுரம். சோழருடைய தலைநகரம்? சோழருடைய தலைநகரம் தஞ்சாவூர். சோழர்கள் இலங்கையை கைப்பற்றும் போது அனுராதபுரத்தை ஆண்ட மன்னன் யார்? ஐந்தாம் மகிந்தன். ஐந்தாம் மகிந்த மன்னன். சரி, ஓகே ஓகே ஓகே, ரைட். இப்ப தஸ்வின் விளங்கப்படுத்துங்க. ஓகே சார், நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறது சார் பிரதேச ஆட்சி சார். பிரதேச ஆட்சியில சார் அனுராதபுர காலத்துல சார் அரச முறையாக அமைக்கப்பட்ட நிர்வாக அலகு அழகாக பிரிக்கப்பட்டிருந்தது சார். இது சார் மன்னனுடைய தலைமையில சார் நடத்தப்படும் சார். ஆட்சிக்கு மேலாக அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான அதிகாரிகள் அந்த மூலம் பிரதேச ஆட்சி நடைமுறைப்படுத்துது சார். இது நம்ம கிரேட் 5ல வசபன் பிரிச்ச மாதிரி சார். நாட்டின் தலைநகரமாகிய அனுராதபுரத்தை சூழ உள்ள சார் அந்த பிரதேசங்கள் சார் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு சார். இதற்கு மேலதிகமா சார் அந்த ரட்ட அல்லது ரத் என அழைக்கப்படும் ஆட்சி பகுதி ஒன்று இருந்தது சார். இவற்றுடைய நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்ட அதிகாரியோட பெயர் சார் ரட்லது அல்லது ரட்டலத்தன் என அழைக்கப்படும் சார். தேங்க்யூ. உதா மெசேஜ் போட்டுக்கிறீங்க என்னது? Because I go to the hospital very urgently, please. ஓகே, அவங்க உதா ஏதோ அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணும்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. சரி, இன்னைக்கு நாங்க படிக்க போற விஷயம் அடுத்த கட்டமாக நமக்கு இன்னொரு 10 நிமிடம் இருக்குது. முதலாம் விஜயபாகு அல்லது மகா விஜயபாகு மன்னனை பத்தி படிப்போம். சரியா? முதலாம் விஜயபாகு அல்லது மகா விஜயபாகு. இப்போ இவரை நோட்ஸை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இவரை பற்றிய சில கதைகள் நாங்கள் காய்ச்சி கொள்வோம். இந்த மன்னனை பொறுத்த வரையில இவர் சோழர்களை இலங்கையில இருந்து விரட்டி, அதாவது 75 ஆண்ட காலமாக இலங்கையை புலனறுவைய ஆண்ட சோழர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டி தைரியமான ஆட்சியை ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் இந்த முதலாம் விஜயபாகு மன்னன். சரி, மிக முக்கியமான ஒரு ஆள். எப்படி திட்டமிட்டு படையெடுப்பை, யார் ஸ்கிரீன் லீஷா, திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்டு எல்லால மன்னனை இலங்கையிலிருந்து தோல்வியடைய செய்தவன், கொலை செய்து. லீஷா கியாஸ்தீன் ஸ்கிரீன் வராங்க. லீஷா, சன்சியா 2 பேரும் தான். ரிமூவ் பண்ணுவேன், சொல்றதை மட்டும் கேளுங்க. அப்ப எப்படி துட்டகை மன்னன்
அனுராதபுரத்தை மீட்டெடுத்தானோ அதே போல பலம் பெற்ற சோழர்களை புலனறுவையிலிருந்து விரட்டி அடித்து தலைநகரமாக மீண்டும் புலனறுவையை தெரிவு செய்தவன் தான் இந்த முதலாம் விஜயபாகு மன்னன். இப்போ முதலாம் விஜயபாகுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கிறது. புலனறுவையில அவரை பற்றி அறிவதற்கு நமக்கு பணாக்கடுவ செப்பு சாசனம், மகாவம்சம், அம்பகமோ கல்வெட்டு எல்லாத்துலேயுமே அவரை பற்றிய சிறப்புகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த முதலாம் விஜயபாகு எனும் நோட்ஸை பாருங்க. முதலாம் விஜயபாகு எனும் மகா விஜயபாகு மன்னன் இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான ஆட்சியாளன் ஆவான். இது ஓலெவல் எக்ஸாம் வரையும் இவரை பற்றிய வினாக்கள் வரும். இப்போ இங்கேயோட நாங்கள் கிரேட் 7ல இவரை பற்றி முடிச்சிட்டோம். அப்படிங்கிறதுல ஓலெவல் எக்ஸாம்லையும் இவரை பற்றி வினாக்கள் வரும். விஜயபாகு மன்னன் அரசனாவதற்கு முன் சிறு வயதில் கீர்த்தி அல்லது கித்தி எனும் பெயரில் அழைக்கப்பட்டான். இவருடைய இளமை பெயர் தான் அது கீர்த்தி அல்லது கித்தின்னு சொல்றது இவருடைய இளமை பெயர். இளவரசனின் தந்தையார் மாசாமி மொகல்லான் ஆவார். தாய் லோகிதா தேவி. இம்மன்னன் பற்றிய முக்கிய வரலாற்று மூலங்கள் சில கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன. இவரை பற்றி அறிவதற்கு நமக்கு உதவியாக இருக்கின்ற வரலாற்று மூலாதாரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகாவம்சம், பணாக்கடுவு செப்பேடு, அம்பகமுவ கல்வெட்டு. சோழ பேரரசின் ஆட்சியாளனாகிய முதலாம் ராஜேந்திர சோழ மன்னன் இலங்கையை ஆக்கிரமித்து மன்னன் 5ஆம் மகிந்தனை கைது செய்து சோழ பேரரசுக்கு அழைத்து சென்றான். இது நாங்க முதல்ல படிச்சோம். சோழர்களை படிக்கிற நேரம் நான் இப்ப பேசுற கேக்குதா பிள்ளைகள்? விளங்குதா? விளங்குது சார். விளங்குது சார். விளங்குது சார். ஓகே, சரி, ஓகே, ரைட். பாருங்க, நான் முதலே சொன்னேன் 5ஆம் மகிந்தனை சோழர்கள் கைது செஞ்சாங்கன்னு சொல்லி. 5ஆம் மகிந்தன் என்ன செய்யறான்னு சொன்னா, காட்சி செய்யும் போது சோழர்கள் அனுராதபுரத்துக்கு படையெடுத்ததோட 5ஆம் மகிந்தன் புலனறுவைக்கு தப்பி ஓடினான் பாதுகாப்புக்காக. அப்ப புலனறுவையில் வச்சுதான் 5ஆம் மகிந்தன் கைது செய்யப்பட்டான். கொலை செய்யப்படல, அவங்க இந்தியாவுக்கு கொண்டு போனாங்க, கைது செஞ்சு கொண்டு போனாங்க. அன்றிலிருந்து 1017 1070 ஆண்டு வரை இந்த ராசரட்டையை சோழ ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டது. ரைட். இப்ப நீண்ட காலம் அவங்க ஆண்டிருக்கிறாங்க. இக்காலகட்டத்தில் சோழர்கள் இந்நாட்டின் அரசுரிமைக்கு உரித்துடைய இளவரசர்களை தேடி கொலை செய்ய முயற்சித்தனர். அதாவது இப்போ சோழர்கள் அனுராதபுரத்தை கைப்பற்றி புலனறுவை தலைநகரமாக கொண்டதுக்கு பிறகு இங்கே இலங்கையில இருக்கின்ற ஆட்சியாளர்கள், இளவரசர்கள் இருப்பாங்க தானே, அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டியவங்க, அவங்களை எல்லாம் தேடி தேடி கொலை செஞ்சாங்க. ஏன் கொலை செஞ்சாங்கன்னு சொன்னா, இலங்கையில அவங்க சோழர்கள் ஒரு ஒழுங்கான ஆட்சியை அமைக்கணுமா இருந்தா இவங்களுக்கு எதிரிகள் யாரும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்ப எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இளவரசர்கள் தான் எதிரிகள். அவங்க இருந்தால் இவங்க என்ன செய்வாங்க, இந்தியாவுக்கு போவாங்க அல்லது வேற நாடுகளோட போயிட்டு தொடர்பு கொண்டு அங்கிருந்து படைகளை திரட்டி தங்களுக்கு எதிராக போர் செய்வாங்க. அதனால இவங்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இளவரசர்களை தேடி கொலை செஞ்சாங்க. அந்த மாதிரி முதலாம் விஜயபாகுவையும் தேடிக்கொண்டிருந்த போதுதான் அவன் காடுகளில் ஒளிந்து மறைந்து வாழ்ந்தான். பாருங்க, 5ஆம் மகிந்தனை கைது செய்த சோழர், மைக் ஆஃப் பண்ணுங்க. சரி, பாருங்க, 5ஆம் மகிந்தனை கைது செய்த சோழர் அவனது மகனாகிய காசியப்பனை தேடி கண்டுபிடித்து கொலை செய்ய பல முறை எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தன. விக்ரமபாகவன் சொல்லப்படுகின்றவர் காசியப்பனும் அவருடைய பெயர். முதலாம் காசியப்பன் அல்ல, இவர் வேற காசியப்பன், 5ஆம் மகிந்தனுடைய மகன். அவரை கைது செய்யறதுக்கும் கொலை செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. ஆனா என்ன செய்ய முடியாமல் போய்விட்டது. மன்னன் 5ஆம் மகிந்தன் கிபி 1029 ஆண்டு சோழ நாட்டில் மரணம் ஆனான். இப்ப 17 கைது செய்யப்பட்டு பாருங்க, 29 தான் அவர் இறந்து போயிருக்கிறார். நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பார், வயது போய் இறந்திருப்பார். அதன் பின் இலங்கையர்கள் உருகுணையை தலைமையாக கொண்டு சோழர் எதிர்ப்பு இயக்கம் ஒன்றை ஆரம்பித்தனர். இப்ப சோழர்கள் புலனறுவையை தலைநகரமாக கொண்டு ஆளும் போது அவர்களுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு உருகுணையில இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு சோழர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. இக்காலகட்டத்தில் தமக்கு எதிரான உருகுணையில் அரசியல் சக்தி ஒன்று கட்டி எழுப்பப்படுவதை தடுப்பதற்காக சோழர்கள் தந்திரோபாய நடவடிக்கைகளை மேற்கொண்டனர்.
அங்கு சோழர்கள் மேற்கொண்ட தந்திரோபாயங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. இப்ப சோழர்கள் பொலனவையில் இருக்கும்போது ஒருகுணை பிரதேசத்துல தங்களுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு ஒரு இயக்கத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதோட இவங்க அதை வைக்க கூடாது, அழிக்கணும். இருந்தா அவங்க என்னைக்காவது தங்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த உருகுணையில உருவான அந்த இயக்கத்தை அழிக்கிறதுக்காக தந்திரமான வேலைகளை சோழர்கள் மேற்கொண்டாங்க. அப்படி என்ன தந்திரமான வேலைகளை மேற்கொண்டாங்கன்னு சொன்னா, இடையிடையே பொலன்னறுவையில் இருந்து ஒருகுணைக்கு படையெடுத்து ஒருகுணையில் உள்ள வளங்களை அளித்தல். இப்ப அங்க உள்ள ஒருகுணையில் தானே உருவாக்கிட்டு வராங்க. திடீர்னு இருந்த வாக்கில் திடீர்னு என்ன செய்யறது, ஒரு படையெடுப்பு போயிட்டு ஒருகுணையில் இருக்க வளங்களை எல்லாம் அழிக்கிறது. வளம்னு சொன்னா விவசாய நிலங்கள் இல்லையா, அங்க இருக்கிற இணைய வளர்ச்சிக்கு உதவுகின்ற விஷயங்கள், மக்களுடைய வீடுகளா இருக்கலாம், இவற்றெல்லாம் என்ன செய்யறாங்க, அழிக்கிறாங்க. அழிச்சிட்டு திருப்பி அவங்க பொலனறுவைக்கு வந்துடுவாங்க. இப்ப அழிச்சிட்டா மீண்டும் என்ன செய்யணும், அங்குள்ள மக்கள் மீண்டும் அவற்றை ஆரம்பத்துல இருந்து கட்டி எழுப்பணும். அப்ப அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, யுத்தத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவன் வந்துடுவான், திருப்பி அவன் ஆரம்பத்துல இருந்து கட்டி எழுப்பணும். திருப்பி கொஞ்ச நாள் திடீர்னு என்ன செய்வான், திருப்பி எல்லாத்தையும் அழிப்பான். இப்படியே தான் வேலைகள் என்ன செஞ்சிருந்தாங்க சோழர்கள். விலங்குல சத்தமா விளங்குதா? சரி பாருங்க, அடுத்தே பாருங்க. இல்ல சார், சத்தமா விளங்குது. கவரேஜ் இருக்குமா, நல்லா இருக்கு. சரி, இப்ப கட் ஆயிருமா இருக்கும், பார்ப்போம். சரி பாருங்க, ஒருகுணை அரசுக்கு உரிமையுடையவர்களை கொலை செய்தல். இப்ப இரண்டு விஷயத்த அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஒன்று, இடையிடையே பொலனறுவையிலிருந்து ஒருகுணைக்கு படையெடுத்து ஒருகுணை வளங்களை அளிக்கிறது ஒன்று. இரண்டாவது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உருகுணை அரசுக்கு உரிமை உடையவர்களை கொலை செய்த ரெண்டு வேலைகளை இந்த சோழர்கள் செய்கிறாங்க. இவற்றின் மூலம் உருகுணையில் அரசியல் ரீதியில் உறுதியற்ற நிலையை உருவாக்க சோழர்கள் முயற்சித்தமை தெளிவாகின்றது. இவற்றின் மூலம் உருகுணையில் அரசியல் ரீதியில் உறுதியற்ற நிலையை உருவாக்க சோழர்கள் முயற்சித்தமை தெளிவாகின்றது. சோழர்கள் எப்படியாவது உருகுணையில உருவாகின்ற சோழர்களுக்கு எதிரான இயக்கத்தை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. சரியா? ஆட்சி பாருங்க, விஜயபாகு மன்னன் உருகுணையில் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு முன் அப்பிரதேச ஆட்சியாளர்களுடைய ஒற்றுமை இருக்கவில்லை. உருகுணையில் இருக்கிற பிரதேச ஆட்சியாளர்கள்ட்ட ஒற்றுமை இல்லை. அப்ப அதை உருவாக்குறதுக்கு இவன் முயற்சி செய்தான். இந்த ஒற்றுமை இல்லாததை பயன்படுத்திக்கிட்ட சோழர்கள் தான் அடிக்கடி நமக்கு சாதகமாக அதை ஒற்றுமை இல்லைன்னா அதை சாதகமாக சோழர்கள் பயன்படுத்தி கொண்டாங்க. சரியா? இந்த பந்தி அப்படியே பாருங்க பிள்ளைகள், சில லிங்க் கட் ஆகும். இப்ப கட் ஆகலாம், அடுத்த கிளாஸ் தான் நாங்க படிக்கணும். இந்த பந்தியை பார்த்து கொள்ளுங்க. இது ஒரு விஷயம் இந்த பக்கம் இருக்கு பாருங்க, பணாக்கடுவ செப்பேடு. இந்த பணாக்கடுவ செப்பேடுனா என்ன அப்படின்னா, முதலாம் விஜயபாகு மன்னன் இளமத்துல இவர் உருகுணை பிரதேசம் உட்பட ஏனைய பிரதேசங்கள்ல காடுகள்ல சென்று வாழும் போது அவருக்கு பாதுகாப்பு வழங்கியவர் சித்தாரும்பி புத்தநாயக்க அல்லது சித்தாரும்பி புதல்னா தண்டநாயக்கன்னு சொல்லப்படுகின்ற சித்தாரும்பி புத்தநாயக்க அல்லது புதல்னா அல்லது தண்டநாயக்க என சொல்லப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு அதிகாரியை பற்றி தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அவர் இளமை காலத்துல முதலாம் விஜயபாகுவிற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தகுந்த பாதுகாப்பு வழங்கினார். மன்னனாக வந்ததுக்கு பிறகு கடவுள் செப்பேட்டில் சொல்லியிருக்கிறார், எனக்கு இளமை காலத்துல முதலாம் இந்த சித்தாரம்பி புத்தநாயக்க என்பவர் அளப்பரிய சேவை செஞ்சிருக்கிறார், என்னை பாதுகாத்திருக்கிறார், தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கார், இந்த பனாக்கடுவை செப்பேட்டுல எழுதி இருக்கிறார். சரியா? இதுதான் இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள். ரைட்? இந்த பனாக்கடுவை செப்பேடு உங்களுக்கு ஓலெவல் எக்ஸாம்லையும் படம் கொடுத்து கேட்கப்படுற ஒரு வினா. சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்க இன்னைக்கு படிச்ச விஷயங்கள், இலங்கை மீது படையெடுப்பை மேற்கொண்ட 3 தென்னிந்திய ஆக்கிரமிப்பாளர்கள். ஒருத்தர் சோழர், கடைசியாக அதுக்கு முதலாவது பல்லவர், பாண்டியர், பல்லவர், சோழர். அதுக்கு பிறகு சோழர்களை விரட்டிய முதலாம் விஜயபாகு மன்னன். சரி, இந்த 3 விஷயம் நாங்க படிச்சிருக்கிறோம். 3 விஜயபாகுல பாதி தான் படிச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் மிச்சத்தை படிப்போம்.
கவரேஜ் கட் ஆகிறதுக்கு ஏதாவது மாற்று நடவடிக்கைகளை செய்ய பார்க்குறேன். ரைட், ஓகேயா? குட் நைட். Good night, sir. Bye. Thank you, sir. Good night, sir. Bye, sir. Bye, Bye, sir. sir. Bye, sir. Good night, sir. Goodbye, sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Bye, sir. நான் இதே போற செய்ய மாட்டேன். Good night, sir. Bye. பாய், குட் நைட்.